Praise the Lord. We welcome you and greet you in the name of Jesus Christ on behalf of Austin Tamil Church. Austin Tamil சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் எங்களை நீ கூட்டி சேர்த்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது எத்தனை பாக்கியம் ஏசப்பா. எங்களை நீ கூட்டி சேர்த்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்த தேவனே, நீர் ஒவ்வொரு செஷன்லையும் அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை நீ பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. வார்த்தையின் பகுதியை நீ ஆசீர்வதித்துக் கொடுங்க. கம்யூனியன் பகுதியை நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க. பேப்டிசம் சர்வீஸை நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க. ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க ஏசப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் அப்படியே எழுதி நிற்கலாம். எழுதி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். தெரிந்த பாடல்களை பாடுவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை, நன்றியால் என் உள்ளம் நிறைந்த நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்ற பாடல் எல்லா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவேன். Kavale,
உடைப்பார். ஓ வாரை கொடுப்பார். கர்த்தாவே கர்த்தர் வருகிறாரே. தண்ணீரை உடைக்க பலனை கொடுக்க கர்த்தாவே கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே நல்லவரே நன்மைகளை மாற்றி செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளை மாற்றி செய்பவரே. ஓ நல்லவரே ஓ செய்தவரே நல்லவரே ஓ ஹalleluya ஓ செய்தவரே நல்லவரே வல்லவரே நன்மைகளை மாற்றி செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளை மாற்றி செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைவே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் ஓ ஹalleluya நல்லவரே வல்லவரே நன்மைகளை மாற்றி செய்பவரே. நல்லவரே ஓ செய்பவரே ஓ நல்லவரே இயேசுவே. You are good. Oh, you are awesome. Oh, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர். ஓ நன்மைகளை செய்கிறவர் என் வாழ்வில் நன்மைகளை செய்கிறவர். நன்மையின் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிறவர் அவர். Oh, every perfect gift that comes from Him, the source of life in வேதம் சொல்கிறது. ஓ ஒளியாகிய தேவனிடத்திலிருந்து சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாயை விரிவாய் திறந்த கர்த்தரை சோதனை பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். Oh, He reigns in this place. He reigns in this place. He reigns in your life, my dear friend. உன் வாயை விரிவாய் திறந்த கர்த்தரை சோதனை பண்ணுங்க. ஓ யெகோவா தேவன் அவர். ஹalleluya யெகோவா ஈரே அவர். யெகோவா ஷாலோம் அவர். ஓ ஹalleluya அவர் சமாதான காரணராக வாழ்வில் இருக்கிறார். ஓ நல்லவரே நன்மைகள் செய்கிறவரே. Oh, we praise you. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீங்க எங்க எல்லைகளை முன்னிறுத்தீங்க. ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான சபையை கொடுத்தீங்கப்பா. பிள்ளைங்களை கொடுத்தீங்க, சாபம் கொடுத்தீங்க. ஆண்டவரே எச்சரிக்கையா பேருக்கு நன்மையா இருக்கும்படி நீங்க எங்களை வாய்க்க பண்ணுவீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஜீவன் சுகம் பலன் சரீர ஆரோக்கியத்தை நீங்க கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ கரண்டு முரடான நேரத்தில் ஆண்டவரே நீங்க அந்த சோதனை தாங்கிக் கொள்வதற்கும் தப்பி போவதற்கும் வழியை நீங்க ஏற்படுத்துறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே நாங்க நீங்க ஆசையில நீங்க சுவாசத்தை வைத்துக்கொள்ளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்க நீங்க செய்த நன்மைகளை நாங்க சொன்னா நாங்கள் ஒரு நாள் உள்ள பத்தாதப்பா. ஆண்டவரே நாங்க நன்மையை சொல்லிக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதோடு நிறுத்தி விடாம ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துல நீங்க எங்க வைத்திருக்கீங்களோப்பா அந்த இடத்துல ஆண்டவரே உங்களிடத்திற்கு அங்க சுற்றி இருக்கிறவங்களை கொண்டு வருகிற ஒரு லைஃப் லைனா நீங்க எங்களை மாற்றிக்கணும்னா ஒரு தலைமுறை இலக்கமாக நீங்களை வைக்குமாறு சொல்லிக்கலாம்ப்பா. ஆராதனை வேலையை நீங்க கருத்து பிடிச்சிருக்கோம்ப்பா. நன்றியர்களோடு நாங்கள் ஆராதனையை நாங்கள் நடத்த திரும்ப வேண்டுமா சொல்லிக்கிறோம். எங்களை
தூக்கி சுமந்தீரே. வெள்ளத்தாழிலை கட்டி ஓ ஐயா எத்தனை எனக்கு செய்தி ஓ எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஓ ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஓ பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. எனக்காய் ஓ எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். ஓ எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக ஓ உயிரே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஓ கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஓ ஐயா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக எழுதி, Lord, I have come into your presence, acknowledging the fact that without you I am nothing. நீர் இல்லாமல் நான் இல்லப்பா, உன் சமூகம் இல்லாமல் நான் இல்லை, உடைய நன்மைகள் இல்லாமல் நான் இந்த ஜீவனோடு இந்த இடத்துல எழுந்திருக்க மாட்டேன்ப்பா. உடைய கிருபை இல்லாமல் நான் இங்கே நின்று கொண்டிருக்க மாட்டேன்ப்பா. உடைய கிருபை இல்லாமல் நான் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆராதிக்கும்படி இந்த இடத்திற்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். எத்தனை நன்மைகளின் வாழ்வில் செய்திருக்கிறீர்களப்பா, எத்தனை ஆபத்துகளிலிருந்து என்னை காத்திருக்கிறீங்க. வந்த ஆபத்துகளில் இருந்தோம், வர இருந்த ஆபத்துகளில் இருந்தோம், கர்த்தரைகளை வேண்டி அடைத்து காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. Oh, we praise you Father, we praise you O God. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் டாடி. உன்னதமான தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. ஓ ஹalleluya. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு சிங்காசனத்தை நாங்கள் எழுப்புகிறோம். ஓ an altar of sacrifice, பலிபீடத்தை எழுப்புகிறோம் டாடி. ஆண்டவரே, எங்களுடைய பலிகளை அங்கீகரிக்கும்படி நீர் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கு 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே. ஓ you are here O God, in our midst. எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஓ உன்வாய விரிவாய் நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஓ he is right here in our midst. நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓ ரபா ஹந்தோரோபோ சியாந்தலரா. ஓ தேவனுடைய மகிமை ஓ இந்த கூடாரத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது.
உன் வாழ்வை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. விசுவாசத்தோடு with an anticipation that God will do something new this evening. இந்த மாலை வேளையில் ஆண்டவர் ஏதாவது புதியதை என் வாழ்விலே செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஓ ஓ எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஓ எனக்காக நமக்காகவும் இந்த முழு உலகத்துக்காகவும் சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் தூய இரத்தமானது சகல பாவத்தையும் நீக்குவதற்காக இரண்டாம் மனிதனாக மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட அந்த ஆதாமின் பாவத்தின் சாபக்கீடான எல்லாவற்றையும் நீக்குவதற்காக அவர் வந்து இறங்கினாரே. அந்த தூய இரத்தத்தின் அந்த ஆளுமையை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமா? அந்த தூய இரத்தத்தின் வல்லமையை இன்றைக்கு பிடித்துக் கொள்வோமா? இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்தின் வல்லமை என்னுடைய வீடின் மீது கடந்து வரட்டும் அப்பா. Let the dominion of your blood, Master, எங்களுடைய வீடுகள் மீது ஆளுகை கடந்து வருவதாக. இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு, உம்முடைய தூய இரத்தத்திற்கு ஆளுகை உண்டு. எங்கெல்லாம் இயேசுவின் இரத்தம் கிரியை செய்ய வேண்டுமோ அந்த இயேசுவின் இரத்தத்தை எடுத்துக்கொள்வோம். தூய இரத்தத்துக்கு எங்கெல்லாம் பலிபீடம் தண்டையில பரிபூர்ண கிரியை செய்யும் வல்லமை உண்டு. இயேசுவின் தூய இரத்தம், அந்த மாசில்லாத இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி தூய கிளென்ஸ் பண்ற அந்த இரத்தத்தை இன்னைக்கு எடுத்துக்கொண்டு வாய்களை திறந்த எல்லாரும் இன்னைக்கு வாய்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே அந்த இரத்தம் எனக்கு தேவைப்படுகிறது, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய எல்லாவற்றுக்கும் இயேசுவின் இரத்தமானது எனக்கு தேவைப்படுகிறது. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் துதி பலிகளோடு. இயேசுவே உந்தன் மாசில்லாத உந்தனுக்காக சிந்தினீரே, புறப்பாடுகள் யாவும் சகித்தீர்,
மாற்றமையா ஓ தேவதூதனிலும் மகிமனா என்னை மாற்றிய அன்பை துதித்தேன் தேவதூதனிலும் மகிமனா என்னை மாற்றிய அன்பை துதித்தேன் ஓ எந்த பாதைகள் சருகிடும் போது வலக்கரத்தாலே தாங்குவேன் மனபாரத்தால் சொல்லிடும் போது ஜீவ வார்த்தையால் தேற்றுவேன் மனபாரத்தால் சொல்லிடும் போது ஜீவ வார்த்தையால் மனபாரத்தால் சொல்லிடும் போது ஜீவ வார்த்தையால் மாபாவியாம் என்னை நினைத்து நானே நானே மாற்றமையா நானே நானே மாற்றமையா தேவதூதனிலும் மகிமனா என்னை மாற்றிய அன்பை துதித்தேன் தேவதூதனிலும் மகிமனா என்னை மாற்றிய அன்பை துதித்தேன் ஓ தேவதூதனிலும் மகிமனா என்னை மாற்றிய அன்பை துதித்தேன் ஓ என்னை மாற்றினவரே ஓ உம்முடைய குமாரனா என்னை மாற்றினீரே அப்பா ஓ hallelujah that you have given us the privilege to call you Abba Father அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ள வந்து தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து சேருவதற்கு கர்த்தர் பாக்கியத்தை தந்திருக்கிறீரே எங்களுக்காய் நன்மையானது பேசுகிற ரத்தம் என்று வேதம் சொல்லுகிறதப்பா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் எங்களுக்காய் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டதற்காய் அது இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா ஹalleluya பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் இவன் கனி கொடுப்பானோ இல்லையோ என்று பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காய் பரிதபிக்கிறவரே எங்களுக்காய் காத்து நிற்கிறவரே ஹalleluya ஆண்டவரே எங்கள் மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் எங்களுக்காய் காத்து நிற்கிறவரே ஓ இதோ மனிதர்கள் வாசம் செய்தவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் எங்கள்
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். Hallelujah. Worship. Worship Him with all your heart, with all your might, with all your lift us holy name. Lift your name. Be glorified in this place, O God. Turning in you. மரணம் ஏற்படும் என்று நினைத்திருந்த வேளையிலும் அவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிக்கிறார் என்று அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா அவர் நோக்கி பார்த்தாண்டவரே, you haven't changed a bit, oh God. என்னை அழைத்து கொண்டு வந்த தேவன், இம்மட்டும் அழைத்து கொண்டு வந்தவர், இனிமேலும் நடத்தி கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறீரப்பா. எங்கள் கரங்களை பிடித்து எங்களை தூக்கி சுமக்க நல்ல தகப்பனா எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி தேவி. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாசல்களில் துதியோடு உம்முடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உம்மை துதித்து பாடின பொழுது அப்பா, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை அப்பா இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி தாவீது சொன்னது போல ஆண்டவரே அப்பா, ஒருமித்து நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்க எல்லாரும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நீரே மகிமைப்படுவீராக.
ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு அப்பா. ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடுகிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அதற்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது அப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை நாங்கள் சேவிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக பணிந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படுவீராக. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நீங்க ஆண்டவரே. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்துல பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவ மன்னிப்புக்கு சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையினால என் ரத்தம் ராஜா. அப்பா, உடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்பா. ஆண்டவரே, நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தரை சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா, அந்த பந்தியில பங்கு கொள்ள கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. நீரே மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்க சிறுக வேண்டாப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆவியினுடைய பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அந்த திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11 எழுதும் பொழுது தெளிவாய் எழுதுகிறார், நான் கிறிஸ்து இயேசுவிடத்துல பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தருகிறேன். யாரோ எனக்கு கற்றுக் கொடுத்ததல்ல, யாரோ எங்கோ நான் படித்ததல்ல, கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தருகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதே அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், ஒவ்வொருவனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, தன்னைத்தானே சோதித்தறிந்து. இந்த மாலை வேளையில நாம் திருப்பந்திக்கு வருகிற வேளையில எதை குறித்து நாம் சோதிக்க வேண்டும்? எதை குறித்து நாம் சோதிக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள்? பவுல் அப்போஸ்தலன் தான் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் அவருக்காய் கொடுத்தார். இந்த நாளிலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, இன்று காலையில நான் கோபப்பட்டுட்டேன், இன்னைக்கு மத்தியானம் நம்முடைய சுய பரிசோதனை இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதை விட முக்கியமான காரியம் ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறது, நீ பெற்றுக்கொண்டதை என் மகனே, என் மகளே, யாருக்கு நீ கொடுத்தாய்? என்னிடத்துல இருந்து எவ்வளவோ பெற்றுக்கொண்டாயே, விலையேற பெற்ற என்னுடைய இரத்தத்தினால நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாயே, உனக்கு நான் கொடுத்தேனே, நீ அதை யாருக்கு தந்தாய்? எவரோடு பகிர்ந்து கொண்டாய்? அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்து நான் ஈர்த்து கொண்டேனே, இழுத்துக் கொண்டேனே, நீ எவரை அந்த அன்பினால ஈர்த்து கொண்டாய்? நம்முடைய இருதயத்துல ஒரு விசை யோசித்து பார்ப்போம். மிக எளிது நம்முடைய சிறிய சிறிய பாவங்களை சொல்லி, இயேசுவானவர் நமக்காய் அடிக்கப்பட்டு சிலுவையில அடித்து தீர்த்து அந்த பாவங்களை சொல்லி வருகிறது எளிது. ஆனால் ஆவியானவர் இந்த மாலை வேளையில நம்ம இடத்துல கேட்கிறது, கடந்தவைகள் கடந்தவைகளா இருக்கட்டும், என் மகனே, என் மகளே, என்ன செய்ய போகிறாய்? என்னுடைய பந்திக்கு வந்திருக்கிறாயே, என்னுடைய பிற்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுகிறாயே, என்னுடைய இரத்தத்தை நீ நினைவு கூறுகிறாயே, உனக்காய் சிந்தப்பட்ட அது எவ்விதமாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது? அல்லது this is yet another communion. இதோ இன்னொரு கம்யூனியனுக்கு நான் வரேன், வந்த வண்ணமாய் திரும்பி போகிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை, நான் எவரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதல்ல, எவரை குறித்து மனதுருக்கம் இல்லை என்று செல்ல போகிறோமா? அடுத்த மாதம் வந்து திரும்ப அதே ஒப்பு கொடுத்தல், அதே பாவ மன்னிப்பு. இந்த மாலை வேளையில ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இன்று நீ செய்ய முடியும் என்றால், எனக்காய் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும் என்றால் அது என்னவா இருக்கும்? சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வார்த்தையினாலே சொன்னதை உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினீர் என்று சொல்லுகிறார். 2 நாளாகமம் 6வது அதிகாரத்துல, பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 5வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டியில இருந்தது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய சத்திய வசனம். அந்த கற்பலகைகளே அன்றி வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சத்திய வசனம். அந்த சத்திய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இயேசுவானவர் உங்களுக்கு கொடுத்ததை பகிர்ந்து கொடுக்கிற மனதுருக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா?
ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்ற சத்தியம் நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா? வேதம் நமக்கு நம்மிடத்துல கேட்கிற சுய பரிசோதனை அதுதான். மீண்டும் மீண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிற பாவங்கள் அல்ல. அவருக்காய் நான் ஜீவிக்கணும், அவருக்காய் நான் ஓடணும், அவருக்காய் நான் எழும்பணும், எனக்காய் சகலத்தையும் தந்த என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காய் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதே இந்த மாலை வேளையில நம்முடைய கேள்வியா இருக்கட்டும். ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. கல்வாரியை நோக்கி ஒரு விசை ரத்தம் சொட்ட அடிக்கப்பட்டிருந்த அந்த இயேசுவை ஒரு விசை உங்கள் கண்கள் முன்பாய் நிறுத்துங்க. அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா, கடந்தவைகள் கடந்தவைகளாய் இருக்கட்டும். இந்த நாளிலிருந்து உமக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு இருதயம், உம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு ஆவி, உம்முடைய மனதுருக்கம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் புதிய எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஸ்திரப்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் காற்றையும் மழையையும் நம்பி இல்ல ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை அவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா, உம்மை நம்பி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரம்பி இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த நாளில உங்கள் பள்ளத்தாக்கை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கேட்க நீங்கள் திராணி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? கேட்க நீங்கள் திராணி உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அவரிடத்துல கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, உமக்கென்று ஓடுகிற வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. கடமை கிறிஸ்துவனாய், பாரம்பரிய கிறிஸ்துவனாய் இருந்த நாட்கள் கடந்து போகட்டும். இந்த நாட்களில் புது சிருஷ்டியாய் நீர் மாற்றுவீராக, நீர் மாற்றுவீராக. மணி என்பது ஜோசப், as you receive the communion, பெற்றுக்கொள்கிற வேளையில வாங்கி அந்த சிந்தையோடு காத்திருப்போம். ஒரு குடும்பமாய் நாம் எல்லோரும் ஒரே வேளையில புசித்துக் கொள்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நினைவு கூர்க்கிற இந்த நாளிலே தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் அசைக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீர் சொன்னது போல stiff necked people, வணங்கா கழுத்துள்ள இந்த ஜனங்கள் என்று நீர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில நாங்கள் வணங்கா கழுத்தோடு நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தாவே, இந்த நாளில கர்த்தர் நீர் எங்களுக்கு எங்களுடைய கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையுள்ள இருதயங்களை கொடுக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. உமக்கு முன்பாய் சகலமும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Everything is naked in front of your eyes, O Lord. இந்த நாளிலே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் அறிந்திருக்கிறீர், நீர் சீர்தூக்கி பார்க்கிறீர். உமக்கு பிரியமுள்ள பாத்திரமா எங்களை மணைந்து கொள்ளுவீராக, எங்களை மணைந்து கொள்ளுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Attitude of prayer and meditation. If you feel the top element, you will get the communion. வேதம் சொல்லுகிறது நமக்கு, பரிசுத்த ஆவியாலே அன்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியாலே அன்று. It's not a coincidence that we are here. It's not by chance we are here. தேவனுடைய மேலான நோக்கத்தோடு திட்டத்தோடு தேவன் இந்த இடத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார்.
காலங்கள் தோன்றும் முன்பே உங்கள் பெயரையும் என்னுடைய பெயரையும் சொல்லி அழைத்த தேவன் அவர். இந்த நாளில இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தந்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு விசை அவருடைய கிரியைகளை வாஞ்சித்து அவருடைய சிந்தை நமக்குள்ளாய் இருக்கும்படிக்காய் வாஞ்சித்து கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவின் குடும்பமாய் நாம் எல்லோரும் இந்த அப்பத்தை புசிப்போம். எபிரேயர் நிரூபத்தில் சொல்லி இருக்கிறது, விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை நீங்கள் புறந்தள்ளுவீர்களானால் நமக்கு மீதமாய் இருக்கிறது ஒன்றுமில்லை. There is nothing that is left if you forsake the blood of Jesus Christ. There is nothing more left in life. நமக்காய் சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆனாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரை நினைத்து இந்த பந்தியில பங்கு கொள்ளும். ஜீவனுள்ள தேவனே, இந்த மாலை வேளையில உம்முடைய எங்களுக்காய் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் நினைவு கூறுகிற வேளையில தேவனுடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களை உணர்வுள்ள இருதயங்களாய் மாற்றுவீராக. உமக்கென்று வைராகியம் கொள்ளுகிற இருதயங்களாய் மாற்றுவீராக. அப்பா, இங்கு துவங்குகிற பந்தி தகப்பனே, இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை, நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற உலகத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சாயலாய் நாங்கள் படிப்படியாய் மாற கர்த்தாவை நீர் எங்களை வணைந்து கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதமும் யாக்கோவுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லாமல் போவதாக என்று சொல்லி இருக்கிறபடி தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் தெளித்து இந்த வேளையில ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா குடும்பத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஒரு விடுதலையின் ஆவி ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒரு அன்பின் ஆவி, ஒரு சமாதானத்தின் ஆவி அருளப்படும்படிக்காய் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடுகிற இருதயத்தை கொடுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரும் ஆஸ்டின் தமிழ் சர்ச்சின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ரேயர் மீட்டிங்ஸ் எதுவும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் டெய்லி ப்ரேயர்ஸ், மார்னிங் 5 o'clock டெய்லி ப்ரேயர் இருக்கு. இந்த வாரம் செலிப்ரேட் மேரேஜ் ஆனிவர்சரிஸ் அண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிப்போம். Alexander and Yekas anniversary is there. That's all. Date is May. Sorry, the projector is not working today. So May 6th, May 5th to May 11th. Yeah, May 5th ல இருந்து May 11th வரைக்கும் birthdays and anniversaries யாரா இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. உங்களுக்காக பாஸ்டர் ப்ரே பண்ணுவாங்க. பாஸ்டருக்காக மணி பிரதர் ப்ரே பண்ணுவாரு. இல்ல எல்லாத்துக்கும் ஓகே.
This month is our anniversary also. So இந்த மாசம் அதனால மணி எங்க எல்லாருக்காக சேர்த்து ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் கொண்டாடுகிறோம் ஆனிவர்சரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க நிற்க இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray that you will just bless each one of them who are celebrating their anniversary this week. And Lord, we thank you for giving them this added year. And I pray, Lord, that your blessings and your hands will be upon them, Lord. We pray especially for our pastor and his wife. We pray that you bless them, continuously use them for your glory, Lord. And help them to be a good shepherd for us as he leads this church, Lord. We thank you for that. We pray for the others who are celebrating anniversary. We pray for your hands to be upon them. Lord, we also pray for those who are celebrating birthdays this week. I ask for your hands to be upon them, Lord. Thank you for giving them an added year this year, Lord. We thank you once again for giving them this time for us to rejoice together and to pray for one another. We thank you and we praise you, Lord. We commit each one of them to the loving hand. We thank you and we praise you. In Jesus' most precious name we pray. Amen. Amen. இப்போது வேத பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படும் வேத பகுதி பிரசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தராகிய நம் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஒரு விசேஷத்த நாள். தேவனுடைய திருப்பந்தி மாத்திரமல்ல, நமக்காய் மீட்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுகிற நாள் மாத்திரமல்ல, இந்த நாள்ல நாம் திருமுழுக்கு ஆராதனையை நாம் கொண்டாடுகிறோம். அதனால்தான் இந்த பகுதி இன்று எடுத்த பொழுது இது பல கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து நமக்கு உண்டு. விசுவாசிகளாய் எவ்வளவு முதிர்ந்த விசுவாசிகளாய் இருந்தாலும், புதியதாய் இன்னும் திருமுழுக்கு எடுக்காதவங்களா இருந்தாலும் சரி, பல முறை கேட்கிறது, இயேசுவானவர் ஏன், why did he take baptism? அவர் எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தார்? இந்த கேள்வி பல முறை. அந்த ஒரு கேள்வி மாத்திரமல்ல, ஏன் யோவான் ஏன் அவரை தடுத்தார், அப்புறம் ஏன் ஒத்துக்கொண்டார், அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? பல கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து நமக்கு உண்டு. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் நாம் சொல்ல முடியும். இந்த பகுதியை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிலிப்பியர் 2:5 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதுபடி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. Let this mind of Christ be in you. That's what Paul apostle says. இயேசுவினுடைய சிந்தை நம்மளே இருந்தாலொழி அந்த பகுதியை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா it was Jesus who chose to be baptized. யாரும் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணல, யாரும் அவரை போய் உருட்டி பிறக்கல, யாரும் அவருக்கு இல்ல, அவர் யூதர்களுக்காக, ஐயோ நான் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கலன்னா யூதர்கள் என்கிட்ட பேச மாட்டாங்களோ, இல்ல யூதர்களை நான் ரட்சிக்க, அவர் எதற்கும் பயந்தோ அல்லது எவராலும் நெருக்கப்பட்டோ அல்லது எவரும் போதித்தோ அவர் ஞானஸ்நானம் எடுக்கல. வேதத்தின்படி இன்னைக்கு நம்ம சொல்றோம் பல விதமான ஞானஸ்தானங்கள் இருக்கிறது என்று. வேதத்தின்படி ஒரே ஒரு ஞானஸ்தானம், the very word baptizo, அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். கிரேக்க மொழியில அதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அர்த்தம் தான். அது என்னன்னா to immerse. வேற எந்த விதமான அர்த்தம் அதுக்கு கிடையவே கிடையாது. கிரேக்க மொழியில
the word baptizo means to immerse. மற்ற எல்லாமே நமக்கு உருவாக்கி கொண்ட காரியங்கள், மனிதன் உருவாக்கின காரியங்கள், சம்பிரதாயங்கள் உருவாக்கின காரியங்கள். வேதத்தின்படி அது ஒன்றுதான் இருந்தது. எதற்காக இயேசுவானவர் திருமுழுக்கு எடுக்க வேண்டும்? What does it mean? பிதா அந்த நேரத்துல வானம் திறக்கப்பட்டு பிதா அந்த வேளையில I am well pleased in my son என்று சொன்னது எதனால? என்ன இயேசுவானவர் அந்த வேளையில சாதித்திருந்தார்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ஊழியமே ஆரம்பிக்கல இல்லையா? இன்னும் ஊழியமே ஆரம்பிக்கல. What pleased God the Father? இன்னும் ரட்சிப்புன்றது கிடையாது. இன்னும் அவர் சிலுவைக்கு செல்லல. இன்னும் அற்புதங்கள் நடத்தல. What pleased God the Father? அதனால இந்த ஒரு பகுதியிலிருந்து நிறைய கேள்விகள் நம்முடைய இருதயத்துல இருக்கிறது பேப்டிசம் குறித்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், புதியதாய் ரட்சிக்கப்படுகிறவங்க அவர்களோடு பேசும் பொழுது கேட்கும் பொழுது பைபிளை எப்படி வாசிக்கணும், எப்படி அதை குறித்து அவங்கள்ட்ட பேசும்போது நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் இது. மாம்சத்துல வாசித்து ஆவியில அசை போடுங்கள். That is, eat in the flesh and chew in the spirit. நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் அவங்க கிட்ட. காரணம் தெரியுமா? இதுல மாம்சம் ஆவி இது இரண்டுல எதை நாம் விட்டாலும் வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய சுபாவங்கள், இரண்டு சுபாவங்கள் இருந்தது அவருக்கு. He was fully God, he was fully man. இதுல எந்த ஒரு பகுதியை நாம் குறைத்து மதிப்பிட்டாலும் நாம் அந்த பரிசேயர் சதுசேயர் இந்த நிலைமைக்கு நாம் போயிடும். இரண்டுக்கும் there was equal. அதனாலதான் அவர் இயேசுவை குறித்து சொல்லும்போது சொல்லி இருக்கிறது, அவர் நம்மை போல எல்லா காரியங்களிலும் in every aspect of flesh he was tempted. Every aspect of flesh. அவர் காட்றதுனால ஒரு சின்ன எக்ஸெப்ஷன், ஒரு சின்ன nothing. He was tempted in every aspect of flesh. நமக்கும் அது உண்டு. தேவகுமாரனுக்கே அவிதமான சோதனைகளும் அவிதமான எழுப்புகளும் உண்டு என்றால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். இயேசுவானவர் சொன்னது போல பச்சை மரம் எனக்கே இந்த கதினா உங்களுக்கு எல்லாம் என்ன? எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னது போல எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. சோ நமக்கும் நிச்சயமாய் உண்டு. அதனால வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சபூர்வமாய் வாசிக்காம வெறுமனே ஆவிபூர்வமாய் வாசிச்சா என்ன தெரியுமா? இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி ஆயிடும். மனப்பாடம் பண்ணி பிற மதக்காரங்கள் செய்யற மாதிரி இதை நான் 100 தடவை சொன்னா எனக்கு இந்த பலன் உண்டு, 1000 தடவை சொன்னா அந்த பலன் உண்டு, அவிதமாய் போயிடும். வெறுமனே ஆவிபூர்வமா வாசிச்சா அப்படிதான். வெறுமனே மாம்சபூர்வமாய் வாசித்தா இன்றைக்கு நாம கேட்டது போல பரிசுத்த ஆவியாளர் அவராலே அன்றி ஒருவனும் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட முடியாது. இரண்டு ஆவியின் வெளிப்பாடுகளும் நமக்கு தேவை. அதை மாம்சத்துல நடப்பிக்கக்கூடிய ஒரு வைராகியமும் ஒரு உத்வேகமும் நமக்கு தேவை. அது இரண்டு ஒன்றிணைந்து வரும்போதுதான் வசனத்தை நாம் கை கொள்ள முடியும். வசனம் புறப்பட்டு வருகிறது. நான் எப்பொழுதுமே இந்த கேள்வி கேட்பதுண்டு, என் வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்ம எல்லாம் நம்புறோம்ல, நேற்றும் என்று மாறாத வசனம் நிச்சயமாய் நடக்கும் என்று நம்புறோம்ல. எத்தனை முறை இதுவரைக்கும் வசனம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது? உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவங்களால இருக்கணும் போ. ஆனா இன்னைக்கு உபத்திரவம் தான் அதிகமா இருக்கு கிறிஸ்தவங்களுக்கு உலகத்துல. அப்போ புறப்பட்ட வசனம்னா என்ன ஆச்சு? தன் கிரியையை செய்யலையா? யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம். அவர் வசனம் புறப்பட்டு சென்றதென்றால் அது தன்னுடைய கிரியைகளை செய்து முடித்திருக்கும். ஏன் தெரியுமா? வசனம் புறப்படுகிறது மாத்திரமல்ல, அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கை கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். இதனால இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது முதல் காரியம் நம்ம just 4 small points. நான் உங்களிடத்துல இன்னைக்கு நமக்கு பேப்டிசம் வேற இருக்கிறதுனால it's going to be a shorter sermon. 4 காரியங்களை மாத்திரம் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் காட்டி கொடுத்து நாம் இன்று திருமுழுக்கிற்கு நாம கடந்து செல்லலாம். முதலாவது காரியம் 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். First of all, baptism is an intentional demonstration of obedience. திருமுழுக்கு என்பது அவர் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இதை நான் செய்ய வேண்டும் என்று வைராகியம் கொண்டு அந்த கீழ்ப்படிதலை அவர் உலகத்திற்கு காட்டின ஒரு செயல்.
ஏன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறதுனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம்தான், அவருடைய சாயலாய் மாறுகிறது. அதனால அவருடைய the greatest form of flattery is imitation என்று சொல்லுவாங்க. The greatest form of flattery is imitation. அவர் என்ன செய்தார், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி நேசித்தார், அவர் என்ன எவ்விதமாய் சிந்தித்தார், நமக்கு அவ்விதமான சிந்தைகள் இருக்க 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 அவருடைய சுபாவங்களோடு நாம் ஒத்து போவோம். பாருங்க, இயேசுவானவர் ஓகே சீஷர்களை பார்த்து ஏதோ அந்த பக்கம் போற வழியில ஏதோ யோவான் திருமலுக்கு கொடுத்துட்டு இருக்காரு, நம்மளும் போய் முங்கி நம்ம அப்படியே போயிடலாம், அப்படி செய்யல. இல்ல ஒரு பெரிய ஐட்னரி போட்டு நமக்கு 20 இடத்துல 20 கூட்டம் இருக்கு, போற வழியில இதையும் நம்ம அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. இல்ல ஒரு கோஇன்சிடென்டலா ஆக்சிடென்ட்லா, ஹே ஜான், I just now saw you, why don't you just baptize me now, அப்படியும் பண்ணல. இன்னைக்கு ஞானஸ்தானத்தை குறித்து ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு மைண்ட் செட் இருக்கு. நான் அதனால என்ன இருக்கு, இட்ஸ் an optional thing. எனக்கு இட் இஸ் கம்ஃபர்ட், இட்ஸ் மை கன்வீனியன்ஸ், எனக்கு ஒத்து வந்தா, எனக்கு நேரம் இருக்கிறப்போ, எனக்கு சிந்தை வருகிறப்போ நான் எடுக்கிறேன் என்கிற ஒரு சிந்தை. ஆனா இயேசுவானவர் பாருங்க, எவருக்கு ஞானஸ்தானம் தேவையில்லையோ அவர் அதை வைராக்கியத்தோடு செய்கிறார். இயேசுவானவர் வந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா, கலிலேயில இருந்து யோர்தானுக்கு 70 மைல்கள், 3 நாள் பயணம். சும்மா நான் ஏதோ இந்த சிட்டியில இருக்கிறேன், வேற பொழுது போல எனக்கு ஒரு தடவை என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துடுறேன், அப்படி இல்லை. அந்த வசனம் தெளிவா, யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா, முதலாவது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் யோசிச்சு பாருங்க. இயேசுவை முன்னறிவிக்கிறவனா யோவான் வந்தான். பெண்களிலே பிறந்தவன் இல்ல, அவனை விட பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று தேவன் சொன்னார். தேவனுடைய அனாதி தீர்மானம் யோவானால் இயேசுவானவர் முழுக்கு ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு இருந்தது. இயேசுவானவர் he deliberately, he did not just take it casually. இது அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ஷனல், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் பாட்டு, இது ஒரு நமக்கு தேவைன்னா செஞ்சுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம் என்கிற மாதிரி இருந்திருந்தால் முதலாவது இயேசுவானவர் அதை செய்திருக்க மாட்டார். இயேசுவானவர் அதை செய்திருக்க மாட்டார். இன்றைக்கு நமக்கு பல கேள்விகள் இருக்கு. ஏன் நான் அதை எடுக்கணும், நான் பிறந்தப்பவே எனக்கு கிடைச்சிட்டாங்க, இல்ல நான் இது ரொம்ப அவசியமா, ரட்சிப்புக்கு இது அவசியமா, அது வேண்டாம், 1000 கேள்விகளை கேட்டு நாம் குழப்பிக் கொள்கிறோம். ஆனா நமக்கு ஒரே ஒரு பதில் போதும், ஏசப்பா செஞ்சாங்க, நான் செய்யறேன், பீரியட். டாக்டர்னலா இதை பிடிச்ச ரிசர்ச் பண்ணி இதை ஆராய்ச்சி செய்து தேவையில்லை நமக்கு. வேதத்துல நான் எப்பவுமே கேட்பேன், இந்த வசனம் புரியல, அந்த வசனம் புரிஞ்ச வசனத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், புரியாத வசனங்களை குறித்து நாம் கேள்வி கேட்கிறதற்கு முதலாவது காரியம், ஜீசஸ் took it seriously. பாருங்க, ஞானஸ்தானத்தை குறித்து அதை ரெசிஸ்ட் பண்ணி பேசணும்னா ஜீசஸ் had every reason to speak. ஆனா அவர் எடுத்தார். ஆனா அதிகமாய் தேவைப்படுகிற நாம் என்ன சொல்றோம், அதை குறித்த 1000 விவாதங்கள், தர்க்கங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது காரியம், நம்ம ஜீசஸ் deliberately, இயேசுவானவர் சொல்றாரு யோவான் 4:34, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அப்போ இது யாருடைய சித்தமா இருந்தது? It was not just Jesus' desire. It was not just due to circumstances. It was not just due to convenience or due to comfort. சரி எடுப்போமே, அப்படி அல்ல. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற இயேசுவானவர், இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும்னா உண்மையிலே அப்படிதான் வாசிக்கணும். தேவ பிதாவின் சித்தத்தை தன் போஜனமாய் கொண்டு அதை நிறைவேற்றுகிற இயேசுவானவர் யோவானாலே ஞானஸ்தானம் பெரும்படிக்காய் அவர் கலிலேயில், அப்படிதான் வாசிக்கணும் அந்த வசனத்தை. It's not just a matter of your choice or my choice, your desire or my desire. It was the desire of God the Father that Jesus fulfilled and he got baptized. தேவனுடைய சித்தம் முதலாவது காரியம். அதனால நமக்கு ஞானஸ்தானத்தை குறித்து எந்த இடரல்கள், இடைஞ்சல்கள் இருப்பினும் நமக்கு எந்த விளக்கமும் வியாக்கியானங்களும் தேவையில்லை. ஒன்று போதும், என் ஏசப்பா செய்தாங்க, நான் செய்வேன். என் ஏசப்பா செஞ்சாங்க, நான் செய்வேன். யோசிச்சு பாருங்க, என்ன விளக்கம் கிடைச்சிருக்கும்? இயேசுவானவர் சொல்றது பாதி அவங்களுக்கு புரியவே இல்லை. முதல்ல அவர் இறந்து மரித்து உயிர்த்தெழுந்த அப்புறமும் எம்மாவூர் போற வழியில அவர் கேட்கிறாங்க, என்ன நீர் வெளியூர்காரரா,
இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்க ஊர்ல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அவரை பார்த்தே கேட்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன என்ன ஞானம்? அவங்க என்ன யூனிவர்சிட்டியில படிச்சு தியாலஜி முடிச்சுட்டு வந்தாங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்களையும் ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவங்களுக்கு என்ன ஞானஸ்தானத்தை பத்தி என்ன வியாக்கியானம் தெரிந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா அவங்க இருதயத்துல என்ன இருந்தது தெரியுமா? கீழ்ப்படுதலின் இருதயம் இருந்தது. கீழ்ப்படுதலின் இருதயம் இருந்தது. அதனால அவங்க எடுத்தாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது போதும். பெரிய வேத ஞானமோ படிப்பறிவோ பெரிய எதுவுமே தேவையில்லை. அடிப்படை கீழ்ப்படிதல் நமக்கு இருந்தா போதும். இரண்டாவது, baptism is not a casual thing. திருமுழுக்கு என்பது இட்ஸ் நாட் a very casual thing. It's a very serious matter. Very serious matter. அடுத்த வசனம் 14வது வசனம் பாருங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியது இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? யோசிச்சு பாருங்க. if it is a mere Jewish ritual, அது ஒரு வெறும் யூத சடங்காய் மாத்திரம் இருந்திருந்தா யோவானுக்கு என்ன கவலை? இன்னொருத்தரை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நீ ஒருத்தர் என்ன 10 பேர் கூட வாங்க, நான் முழுக்கி நான் எடுக்கிறேன். நான் John didn't take it casually. John didn't take it casually. He took it very seriously. He resisted Jesus Christ. ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுக்கணும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கிறது? John took baptism seriously. அதே போல தான் இயேசுவானவர். He took it seriously. இல்லனா மெனக்கெட்டு 70 மைல் நடந்து வந்து இன்னைக்கு நமக்கு வாரம் கோயில் அட்டெண்ட் பண்றவங்க கூட எடுக்காம இருக்கிறாங்க. இயேசுவானவர் தேடி 70 மைல் கடந்து வந்து அவர் ஞானஸ்தானத்தை தேடி அவர் எடுக்கிறார். சோ சொல்ல போனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஜான் இதெல்லாம் யோசிக்காம பேப்டிசம் கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த கேள்வியெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணாம யோவானுடைய சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, கிபர் அவருக்கு நீ ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்த பெரிய யோவான் அப்படின்னு நம்ம ஒரு போஸ்ட் அடிச்சிடலாம், இல்ல நம்ம ஒரு சோஷியல் மீடியால போட்டுடலாம், இன்னும் நிறைய கூட்டம் வரும் நமக்கு. எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருப்பாங்க அவங்க டிசைபிள்ஸ் எல்லாம், யோவானோட டிசைபிள். ஏன்னா அவர்களுக்கும் புரியல. ஏன்னா பின்னாடில யோவான் ஸ்நானன்ட்ட வந்து சொல்றாங்க, நீர் என்ன அவரை பார்த்து கை காமிச்சிட்டு இருக்கிறீரு, வரவங்க எல்லாம் அங்க போயிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்பதான் யோவான் சொல்றாரு, நான் சிறுகணும் அவர் பெருகணும். ஆமென். யோவான் ஸ்நானகன், he was a truth preacher, he was a gospel preacher. He didn't care. He didn't care about that popularity, publicity கிடைக்கணும். இயேசுவுக்கு கொடுத்தா நாளைக்கு வந்து இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி, அபதமா யோவான் ஸ்நானகன் நினைக்கல. பாருங்க, அவருடைய சீஷர்கள் அப்படி நினைத்திருந்தாலும் அவரை குறித்து யோவானை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? யோவான் 10:41 யோவானை குறித்து, அதாவது இயேசுவானவர் தான் தேவகுமாரன் என்று யூதர்களிடத்திலையும் பரிசேயர்களிடத்திலையும் பேசும் பொழுது அவரை கல்லறிந்து கொல்ல விரும்புகிறார்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10:41. அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். யோவானுக்கு என்ன சாட்சி பார்த்தீங்களா? அவர் 10 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், 20 குருடர்களை பார்க்க வைத்தார், 10 சப்பாடிகளை முடவர்களை நடக்க வைத்தார். That's not the testimony of John. யோவானுடைய டெஸ்டிமனி என்ன? சாட்சி என்ன? அவன் ஒரு அற்புதத்தையும் செய்யலையா? ஒரு அற்புதத்தை செய்யல. காட்டு தேனை குடிச்சிட்டு தோலை பத்தி நடக்கிற ஆள். ஆனால் அவன் சொன்னதெல்லாம் இவரை குறித்து, யாரை குறித்து? இயேசுவை குறித்து. அந்த 10வது அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, தான் தேவகுமாரன் என்று அவர் அறிக்கையிட்டதுனால ஜனங்கள் அவரை கல்லறிந்து கொல்ல நினைக்கிறார்கள். கல்லறிந்து கொல்ல நினைக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில சொல்லப்படுகிற வசனம் சொல்லி இருக்கிறது, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யல, ஆனால் இவரை குறித்து அவன் சொல்லிய காரியங்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனிடத்தில் ஒரு சாட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதுதான் சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு நாம எனக்கு அபிஷேகம் வேணும், நான் பிணியாளிகளை சுகமாக்கணும், நான் அந்நிய பாஷையில பேசணும், எவ்வளவு வாஞ்சைகள் வைராக்கியங்கள் இருக்கிறது. நமக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு சாட்சி தான். நாம் அவரை குறித்து சொல்லுகிறதெல்லாம் உண்மையாய் சத்தியமாய் நிச்சயமாய் இருக்கணும். ஆமென். நமக்கு அந்த வாஞ்சை, நான் எப்பவுமே சொல்லுவேன், வரங்களை வாஞ்சிக்கிறதை விட கனிகளை வாஞ்சிங்க. தேவையான 100 வரங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நமக்கு எந்த வரங்கள், இன்னைக்கு வரங்களினாலே வழி தவறி போனவர்கள் எத்தனை பேர்? கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். வரத்தினுடைய நோக்கம் என்ன?
கனி கொடுக்காத வரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இறுதி நாட்கள்ல என்பது உம்முடைய நாமத்தினால நாங்க பிசாசுகளை துரத்துறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நாங்க பிடியாளிகளை சுகமாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யார் என்று நான் அறியேன். அந்த சாட்சி நமக்கு அவசியம் இல்லை. நான் கையை வச்சா, நான் கையை அடைச்சு அசைச்சா எல்லாரும் விழுகிறாங்க, நான் கையை நீட்டினா எல்லாரும் அந்த சாட்சி அல்ல. இயேசுவை குறித்து நாம் என்ன பகிர்ந்து கொள்கிறோம்? ஞானஸ்தானம் என்று நம்ம கேட்கிற கேள்வி அது வெறும் மொழி எந்திரிக்கிறது இல்லை, ஒரு சடங்கு அல்ல. இட்ஸ் சம்திங் வெரி சீரியஸ் மேட்டர் இன் a Christian's life. நாம் அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா? அப்படி யோவானுடைய சத்தியமும் நிச்சயமும் அப்படி இருந்ததுனாலதான் இயேசுவானவர் அவனை குறித்து சொன்னார், ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று. யார்? இயேசுவனுடைய வாயிலிருந்தே அந்த சாட்சியை யோவான் பெற்றுக்கொண்டார். இப்ப பாருங்க, எதனால why did John resist Jesus taking baptism? Why did John resist? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. யோவானுடைய ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம்? What is John's baptism? What was it called? பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானம். It's a baptism of repentance. It's a baptism of repentance. அதை விட இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா யோவானுக்கு அந்த இடத்துல? The timing was so bad. The timing, அந்த காலமும் நேரமும், it is such a awkward timing. ஏன் தெரியுமா? அந்த அதோட இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொண்டா இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 4-5 வசனங்களை வாசிக்கணும். அப்பதான் யோவான் ஸ்நானகன் ஒரு ஒரு சாதாரணமான பிரீச்சிங் இல்ல. பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரையும் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, அடிமரத்துல கோடாரி வச்சாயிருச்சு, உங்களை எல்லாம் பிடிச்ச உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தான்? பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு யார்? அதாவது என்ன சொல்றது, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, இந்த வறுத்து எடுத்துட்டாங்கன்றவங்க இல்ல, அவர் பயங்கர கார சாரமா வெள்ளாசி தள்ளிட்டார் எல்லாரையும். கம்ப்ளீட்டா வந்தவங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் அப்படியே பயங்கர கோவமா. அது மாத்திரம் அல்ல, யோவான் ஸ்நானகன் அதை மாத்திரம் செய்யல. என்ன சொல்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளேன்றாரு. சொல்றாரு, ஆபிரகாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை எழுப்ப ஆபிரகாம், இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார். யார் உங்க ஆபிரகாம்? என்னென்ன வகையில அவங்க அஃபண்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டார். ஒரு 5 நிமிஷத்துல அவர் பண்ணிட்டார். இந்த சூழ்நிலையில ஆனா ஒரு விஷயம் பாருங்க, அவர் அபதமாய் பேசினது மாத்திரம் அல்ல, அவர் சொல்லுகிறார், வரப்போகிறவரை குறித்தும் அறிவிக்கிறார். வரப்போகிறவர் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சைகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. இந்த நேரத்துல ஆண்டவர் இயேசுப்பா வராங்க, யோவானே எனக்கு ஞானஸ்தானம் கொடு. யோவானுக்கு ஒரு நிமிஷம் ஸ்டாக் ஆகும். ஏன்னா நான் எப்பவுமே முதல்ல சொன்னேன் இல்லையா, மாம்சத்திலையும் நம்ம வாசிக்கணும் வசனத்தை. யோவான் ஒரு மாம்சத்துல இருக்க மனுஷன். ஏன்னா இதே யோவான் தானே ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்பிச்சு என்ன கேட்கிறாரு? நீர் தான் மெசியாவா, இல்ல நாங்க இன்னொருத்தருக்காக காத்திருக்கணுமா? எவருக்கு முன்னறிவிக்க வந்தாரோ மாம்சத்துல அந்த மாம்சத்தின் காரியங்களை நம்ம இல்ல நான் ஆவியில பெற, எனக்கு மாம்ச அது பொய். இயேசுவே if he was tempted. சோ பாருங்க, யோவான் இவ்வளவு சொல்லி இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு பேசி முடித்து விட்டு இந்த நேரத்துல இயேசுவானவர் வர்றார். யோவானுக்கு எப்படி இருந்து தெரியுமா? ஆண்டவரே, இப்பதான் நீர் பாவமே இல்லாதவர், நீர் பட்சிக்கிற அக்கினி, நீர் எல்லாரையும் எரிச்சிருவீர், பாவத்துல இருக்கவங்க எல்லாத்தையும், அடிமரத்துல கோடாரி வைத்தாகி விட்டது, விரியன் பாம்பு குட்டிகள் எல்லாரையும் திட்டி இப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா you will be counted one among the sinners. நான் அவங்களெல்லாம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய், ரட்சிப்புக்கு அவங்க வரும்படிக்காய் நான் அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல ரட்சிப்பின் வாசலாய் நான் யாரை கை காட்டி கொண்டிருக்கிறேனோ, நீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க? அவரே என்ன மாதிரிதான் பாவி, நான் எதுக்கு அவரை நம்பணும்? அவர்கிட்ட நான் என்னுடைய விசுவாசத்தை கேட்க மாட்டாங்களா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் டைமிங் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு பிரைவேட் பேப்டிசம் கொடுத்துறேன், நான் வீட்டுல டபுள் வச்சு ஒரு முழுக்கி எடுத்துறேன், எதுக்கு பப்ளிக்கான வேண்டாம். ஏன்னா யோவானுடைய சிந்தைகள் எவ்வளவு இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவரு கொஞ்சம் அஃபெண்ட் பண்ணல வந்தவங்கள, சொன்ன மாதிரி வெள்ளாசி தள்ளிட்டார் வந்த எல்லாரையும். இந்த நேரத்துல பாருங்க, what John considered as the worst possible time was God's best appointed time. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் வேறு. அதாவது வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நாம சிந்திக்கிற விதங்கள், நாம் சிந்திக்கிற வேலைகள் மனுஷரை குறித்ததா இருக்கலாம், ஆனால் தேவன் நோக்கமும் சித்தமும் பிரியமானவர்களே ஒரு நாளும் தடைப்படாது. அவர் நினைத்த காரியம் தடைப்படாது. ஆமென்.
அது உங்களுடைய வாழ்விலும் சரி, என்னுடைய வாழ்விலும் சரி, அவர் நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. பாருங்க, யோவான் ஸ்நானகன் இவருக்கு ஒரு வெரி டெலிகேட்டான பொசிஷன் அவருக்கு. இதே ஞானஸ்தானத்துக்குள்ள நீங்களும் வந்தீங்கன்னா, ஆண்டவரே இவங்க என்னை குறித்து என்ன சொல்லுவாங்க? யூ ஆர் சின்லெஸ், யூ ஆர் சுப்பீரியர், யூ டோன்ட் நீட் பேப்டிசம் அட் ஆல். எதற்காக ஆண்டவரே இந்த நேரத்துல என்று? ஆனால் யோவான் ஒரு காரியத்தை மறந்து போகிறார் அந்த இடத்துல. ஏசாயா 53:12. ஏசாயா 53:12 சொல்லி, ஏன் இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்தார் என்பதற்கு இது ஒன்றுதான் பதில். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். He was counted among the transgressors. He was counted among the transgressors. This is not the time. I've done a sermon long time back. Sin is different, transgression is different, iniquity is different. வேதத்துல நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மூன்று வித்தியாசமான காரியங்கள். பாவம், அக்கிரமம், the sin, iniquity and transgression. மூன்றுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டு. வேதத்துல அந்த வார்த்தை எங்கெங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதோ அது ஒரு குறிப்பான நோக்கம் உண்டு. But that's a completely different sermon altogether. So இங்க பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு, தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? All the people there in that place need redemption, need salvation. அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை, அவர்களுக்கு நீதி தேவை. ஆனால் ஒரு நாளும் தங்களுடைய சுய நீதியினால அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவமே அறியாத இயேசுவானவர் பாவிகளோடு எண்ணப்படுகிறார். He identifies himself by choice among the sinners. ஏன் தெரியுமா? அவர்களுடைய பாவங்களை அவர் சுமக்க போகிறார். வெறும் தேவகுமாரனாய் இருந்து மாத்திரம் அல்ல, மாம்சத்திலே வந்து மனுஷகுமாரனாய் இருந்தும் அவர் அவர்களுடைய பாவங்களை சுமந்தார். புதிய உடன்படிக்கையில எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறது தேவனுக்கு. What is the most favorite name that Jesus called himself? Son of Man, மனுஷகுமாரன். அவர் தன்னை குறித்து அதிகமாய் அழைத்துக் கொண்ட பெயர், நான் தேவகுமாரன், நான் யெகோவின், அப்படி அல்ல, மனுஷகுமாரன். மனுஷரின் பாவங்களை சுமக்கும்படிக்காய் பாவமே இல்லாத அவர் பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஐக்கியப்படுத்தி அல்ல, அடையாளப்படுத்திக் கொண்டார். அதுதான் இயேசுவானவர் எதற்காக யோவானிடத்துல ஞானஸ்தானம் பெற அவர் வந்தார்னா, அவருக்கு தேவை என்பதனால் அல்ல, இந்த மனுக்குலத்திற்கு அது தேவை. அதை அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறதற்காக. அதனால baptism is a serious matter. It's not something very casual. It's not something very நமக்கு, it's not a comfort, convenience or anything. இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், 15வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். பாருங்க, Jesus did not have anything to prove to anyone. நான் நீதி உள்ளவர் என்றோ, நான் பாவம் இல்லாதவன் என்றோ, நான் அன்புள்ளவர் என்றோ அவர் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் அவருக்கு கிடையாது. ஆனா பாருங்க, அவர் வருகிறார். இயேசுவனுடைய கீழ்ப்படிதல் இந்த ஒரு இடத்துல தான் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் என்று பிதாவின் பிரசன்னத்தை விட்டு இந்த உலகத்திற்கு மனுஷனாய் வந்து பிறந்தாரோ, அதை விட ஒரு கீழ்ப்படிதல் வேண்டுமா? யோசிச்சு பாருங்க, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தவிர வேற யாருக்காவது அந்த காரியம் தெரிந்ததா தெரியாதான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க ஃபேமிலி பிக்னிக் போனப்போ, இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அதெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்களா? ஒருவேளை மரியாளும் யோசேப்பும் எப்படி பிறந்தார் தெரியுமா அவரு, திடீர்னு ஒரு நாள் அந்த கதையெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. We don't know. வேதம் நமக்கு அதை குறித்து எதுவும் நம்ம சொல்றது இல்லை. அதனால இயேசுவானவருடைய ஒரு தனித்துவத்தை அவருடைய குடும்பமே அறிந்திருந்தார்களா என்பது பெரிய கேள்விக்குறிதான் அது வரைக்கும். ஏன்னா இன்னும் அவர் ஒரு பப்ளிக் மினிஸ்டருக்கு அவருடைய வெளிப்படுத்தல் அவருக்கு வரல. இந்த நேரத்துல அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின், அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர் he comes into the obedience of baptism. எதற்காக? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. Creator God being born among the creation, is that not enough to demonstrate humility? Is that not enough to demonstrate humility?
அதற்கு அடுத்தது பாருங்க, the Jehovah Jireh, the provider of all, சகலருக்கும் சகலத்தையும் கொடுக்கிறவர். அவர் என்ன பண்றாரு? As a carpenter, he works and earns the wages. You know, he was the head of the family. Joseph dies very young. யோசேப்பு 7 வயதுல மரித்து போன பிறகு குடும்பத்துடைய தலைவன் யார்? இயேசுவானவர். முழு குடும்பத்துக்கும் சம்பாதித்து போட வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. He earned the living for the whole family. ஈவன் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, பவர் அண்டர் கண்ட்ரோல், ஹியூமிலிட்டி யோசிச்சு பாருங்க. அவர் செஞ்ச இயேசுவானவர் சொல்லியிருக்கலாமே, யோசேப்பு இறந்த அன்னைக்கு, என்னால இப்படி இல்லை, என்னோட அட்டென்ஷன்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண விட முடியாது, நான் ஊழியத்துல நான் தெளிவா இருக்கணும், அதனால யோசேப்பை நான் உயிரோட எடுப்பிருக்கலாமே. செய்தாரா? நான் தேவகுமாரன். I can exercise my power to resurrect Joseph from dead so that I can focus in ministry. நான் ஊழியத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு இவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு ஆண்டு என்னுடைய பிதா என்னை அனுப்பல. அப்படிதான் செஞ்சாரா? நம்மளால இயலாத காரியத்தை நாம செய்யாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தேவாதி தேவனாய் இருந்தும் சிருஷ்டிகளின் கர்த்தாவாய் இருந்தும் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் பெற்றவராய் இருந்தும் ஜோசப் இறந்தப்போ இயேசுவானவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு விஷயம் யோசிப்பாரு. அதை விட மரியாள் இயேசுவானவரை நோக்கி எப்படி பார்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம சிந்திக்கணும். இதுதான் நான் சொல்றேன், மாம்சத்துல வாசித்து ஆவியில நாம் அசை போடும் பொழுது 1000 கேள்விகள் நம்ம இருதயத்துல எழுது. அப்பதான் அவருடைய முழு பரிமாணத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மரியாள் நினைச்சிருப்பாங்க, இவர் தேவகுமாரன் அல்லவா, எனக்கு தெரியும் இல்ல, மற்ற யாருக்குமே தெரியாம இருக்கலாம் இங்க, ஆனா எனக்கு தெரியும், ஒருவேளை ஏதாவது செய்வார் அவர், ஒருவேளை மனுக்குலத்தையே ரட்சிப்பார், இவர் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்ப்பார்னு சொல்லியிருக்கேன், ஒருவேளை அவர் செய்வார. மரியாள் இருதயத்துல ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா இயேசுவானவர் ஏதாவது செஞ்சாரா? அந்த பாரத்தையும் அவர் சுமந்தார். குடும்ப பாரத்தை தன்னுடைய 30 வயது வரைக்கும் அவர் சுமந்து, ஏன் இந்த is it all not enough? தேவ பிதாவிற்கு இவை எல்லாமே தெரியும், இவை எல்லாமே தெரியும். ஆனா பாருங்க, this baptism was for the humanity to know. தேவ பிதாவிற்கு இயேசுவனுடைய கீழ்ப்படிதல் எப்பவோ தெரியும். ஆரம்பத்திலே சொன்னது போல, எப்போ அவர் தேவ பிதாவுடைய பிரசன்னத்திலிருந்து இறங்கி வந்தாரோ அப்பவே அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு தெரியும். ஆனால் மனுஷர்கள் அறிந்து கொள்ளும்படிக்காய், மனுஷர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படிக்காய் அவர் ஞானஸ்தானத்தில் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஏசாயா 53:11 நாம் வாசித்தது போல, பாவிகளுக்குள்ளே ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார். அவர்களுடைய பாவங்களை சுமக்கிறதற்காய் அந்த பாவிகளிலே ஒருவராய் அவர் அந்த ஞானஸ்தானத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். இன்றைக்கு நாம சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் தெரியும், நான் வெளியில அப்படி இல்லாம இருக்கலாம், என்னுடைய அன்பு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா இயேசுவானவர் அப்படி சொன்னாரா? என் பிதாக்கு எல்லாம் தெரியும், நான் எதுக்கு உங்க முன்னாடி கீழ்ப்படியல்? இன்றைக்கு ஞானஸ்தானம் நமக்கு கேட்கிற கேள்வி, உங்களுடைய இருதயத்தின் அன்பையும் உங்களுடைய இருதயத்தின் வைராக்கியத்தையும் பிறர் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற வாஞ்சியையும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அறிவாங்களா? Do they know? Because Jesus wanted others to know. அதனாலதான் அவர் சொன்னாரு, பூமி எங்கும் நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பீங்கன்னு சொல்லல, என்ன சொன்னார்? பூமி எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be a witness to me. You will not just bear a label called Christian and walk away. You will be a witness. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க என்று அவர் சொல்றார். ஏன்னா if baptism is just a ritual, convenience or comfort or optional, Jesus did not think so. இன்னைக்கு யாருக்காவது எண்ணத்துல இருதயத்துல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இயேசுவானவர் அப்படி சொல்லுங்க. என்ன சொல்லிருப்பார் தெரியுமா? யோவான்ட்ட, இது ஒரு சடங்கா இருக்கணும், அந்த சடங்குக்காக நான் செய்யறேன், இப்போதைக்கு நீ சும்மா, அப்படி சொல்ல அவர் என்ன சொல்றது? நீதியை நிறைவேற்றும்படிக்காய், the righteousness, the righteous one by whose blood you and I will be made righteous. எவருடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட போகிறோமோ அவர் பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார், நம்மை மீட்கிறதற்காய். Not as a ritual but as a righteousness. அதனாலதான் யோவான் அவர் பதில் சொல்றார், நீதியை நிறைவேற்றும்படிக்காய் இதை நீ இப்போதைக்கு நீ சொல்லு. அவரே அப்படி சொல்லுவார்னா நமக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஏசாயா 53:11 அந்த முழு வசனத்தை நாம வாசித்தோம் என்றால் அதுல சொல்லி இருக்கிறது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார்,
அவர்களுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்வார். அவரை பற்றின அறிவினால நாம் நீதிமான்களாகவும் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொள்வார். பாருங்க, Jesus insisted to be baptized. ஏன் தெரியுமா? நான் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும் என்று வேத வசனம் நிறைவேறத்தக்கதா. சிலுவை வரைக்கும் அவர் அதை கை கொண்டார். சிலுவையில இருந்து சொல்றாரு, என் தாகமாய் இருக்கிறதுன்னு எதுக்கு சொன்னாரு? வேத வசனம் நிறைவேறத்தக்கதா. துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. பிலிப்பியர் 3:8 வசனம் 9 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் என்று பவுல் அப்போஸ்தலர் தன்னை குறித்து சொல்லுவார். அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கும்படிக்காய், அவருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ளும்படிக்காய் அவர் நம்மோடு பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அதனாலதான் வேதம் சொல்லுது, he was tempted in every way like you and me, yet he did not sin. He was the righteousness in all of his life who need to be sacrificed in his flesh. அவர் நீதிபரராய் இருந்து மாம்சத்துல நமக்காய் அடிக்கப்பட்டால் ஒழிய நம்முடைய பாவங்களுக்கு மீட்பே கிடையாது. இல்லைன்னா பர்பச்சுவல் சின் தான். இப்போ பழைய ஜோக்கிங்ல ஆல்வேஸ் யூஸ் டு சே, பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் எப்படி தெரியுமா? முதல்ல வந்து காணிக்க ஒரு குருவியில் ஆரம்பிக்கும். குருவி புறாவாகும், புறா கோழியாகும், கோழி ஆடாகும், ஆடு மாடாகும். என்ன அர்த்தம்? பாவம் பெருகி 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 முதல்ல சின்ன பாவமா இருந்தது, குருவி கொடுத்தா போதும். அடுத்து பார்த்தா புறா லெவலுக்கு வரும், அடுத்து கோழி சைஸ்க்கு வரும். இப்படியே ஆடு மாடு பாவம் பெருக பெருக பலியோட சைஸும் பெருகிட்டே போயிட்டே இருக்கும். That's called the perpetual sacrifice. Perpetual sacrifice. ஆனால் நமக்காய் ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆமென், ஹalleluya. ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அந்த அபுதமாய் நம் பாவம் தீர்க்கப்படணும் என்றால் the righteous one identified himself with the unrighteous. அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். எவ்வளவு பெரிய ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளம் அது நமக்கு பாருங்க. அதான் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். Jesus joined the fallen humanity for whom he was providing righteousness by sharing their baptism. John Piper, this is John Piper's quote. Amazing. Jesus joined the fallen humanity in baptism, for whom he was providing righteousness by sharing their baptism. கடைசியாய் நான்காவது காரியமாய், obedience pleases God more than anything. ஞானஸ்தானத்தை குறித்து 4 காரியங்கள் என்று பார்த்தோம். நான்காவது காரியம் பாருங்க, அவரு அடுத்த 2 வசனங்கள்ல சொல்றாரு, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, அவர் அற்புதங்கள் செய்த பொழுதோ, பெரிய அதிசயங்களை நடப்பித்த பொழுதோ, ஜனங்களை திரளாய் கூட்டி சேர்த்து பிரசங்கித்த பொழுதோ வானம் திறக்கப்பட்டது. பிதாவுடைய சாட்சி வரல. எப்போ வந்தது? கீழ்ப்படிந்த பொழுது. எத்தனை சர்மன் நம்ம கேட்டிருக்கோம் வாழ்க்கையில, எத்தனை சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். ஒரு கீழ்ப்படிதல். நான் திருவிருந்தின்படி போது சொன்னது போல, இன்றைக்கு திருவிருந்துக்கு வரும் பொழுது என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியத்தை மாற்றுவேன் ஆண்டவரே நமக்கு இருந்தா போதும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாய் நாம் மாற 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 பாருங்க. when he obeyed in public, ஏற்கனவே சொன்னேன், பிதாவுக்கு இயேசுவனுடைய கீழ்ப்படிதல் நன்றாக தெரியும் இல்லையா? அவர் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நடந்த காரியம். ஆனா எப்போ வானம் திறக்கப்பட்டது? in public baptism, when he surrendered, when he obeyed. நமக்கு ஒரு முன்னுதாரணமாய் அவர் கீழ்ப்படிந்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. நம்ம ஏன் இன்றைக்கு ஏன் நம்ம பேப்டிசம் பிரைவேட்டா கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? ஏன் why we give it in public? because அது நம்முடைய முதல் சாட்சி. கீழ்ப்படிதல் தான் ரட்சிப்பினுடைய முதல் சாட்சி. அது இல்லாம வேற என்ன இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. சோ பாருங்க, ரோமர்கள் எழுதின நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார்.
பாவிகளோடு அவர் நம்மை அடையாளம் கண்டு நான் அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். இயேசுவனுடைய நீதி வெளிப்பட்டது சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு. இயேசுவனுடைய நீதி வெளிப்பட்டது எப்போ? முதல் தடவையா? ஞானஸ்தானத்தில். It's in the baptism that the righteousness of Jesus was revealed. அதனாலதான் வானம் திறக்கப்பட்டு அவர் நம்ம இந்த ஃப்ரைடே சாட்டர்டே நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எட்வர்ட் அங்கிள் பேசினாங்க. ரோமர் 8:29 குறித்து அவங்க பேசினாங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்று யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது அங்கிருந்த ஜனங்களை மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் அவர் முன்குறித்து தம்முடைய குமாரனுடைய சாயலுக்காய் மாற்றும்படிக்காய், அவருடைய நீதி கொப்பான சாயலாய் நாம் மாறும்படிக்காய் முன்குறித்திருக்கிறார். கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்மள அபதமாய் நடப்பிக்கிறவர் நிச்சயம் அதை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். அவர் அழைத்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடார். பாருங்க, அவர் முன் குறித்திருக்கிறார், அதை நிச்சயமாய் அவர் நடத்தி முடிப்பார். அதனால am I holy enough to take baptism? என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கே, நான் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா, எடுக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணுமா? அந்த கேள்விகள்லாம் நமக்கு அவசியமே இல்லை. We will never ever be perfect enough to take baptism. We will never ever be. அதனால சொல்லுவாங்க, holiness is never the way to Christ. Christ is the way to holiness. பரிசுத்தத்தினால நாம் ஒரு நாளும் இயேசுவை அறிய முடியாது. இயேசுவினால பரிசுத்தத்தை அறிய முடியும். ஆமென். நம்முடைய சிந்தை அபதமா இருக்கணும். என் பரிசுத்தம் இயேசுவல்லாத ஒரு பரிசுத்தம், அது எனக்கு பரிசுத்தமே இல்லை. அது இந்த உலகத்தின் பரிசுத்தம். அது தேவனிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்காது. பரிசேயரிடத்துல இருந்த பரிசுத்தம் அது தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்காது. இயேசுவனுடைய பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் அது நம்மை தேவ சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கும். பலர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது ஞானஸ்தானத்தை குறித்து பேசும் பொழுது, அவங்கள்ட்ட பேசும் பொழுது சொல்லுவாங்க, நான் இந்த ஏஜ்ல நான் போய் எடுத்தேன்னா லைக் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நான் என்ன இப்போதான் புது கிறிஸ்தவன் ஆகிற மாதிரி, நான் ரொம்ப நாளாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக என்ன இமெச்சூராக இருக்கானோ என்று நினைப்பாங்க. எவ்வளவோ இந்த காரியங்களை ஒரு விஷயம் இயேசுவை யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல just think about Jesus taking baptism in this place. Forget about mature or immature Christian. அவர் அதற்கு ஒருபடி மேலாய் போய் பாவிகளோடு ஒருவராய் தான் எண்ணப்படும்படிக்காய் தன்னை தாழ்த்துகிறார். நமக்கு விசுவாச குடும்பத்துல ஒருவராய் எண்ணப்படும்படி கூட நம்ம தாழ்த்தவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவர் என்ன செய்தாரு? பாவிகளோடு ஒருவராய் தான் எண்ணப்படும்படிக்காய் தன்னை தாழ்த்தினார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த மாதிரி கேட்கிற கேள்வி, ஒருவேளை நான் ஸ்பிரிச்சுவலி இன்ஃபீரியரா இருப்போம் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி இருந்தா, அப்போ வாஸ் ஜான் தி பேப்டிஸ்ட் more mature and better Christian than Jesus Christ? ஏன்னா யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுனால யோவான் ஸ்நானகன் he was a better Christian அப்படியா? Not at all. Absolutely not at all. அதனால it was that humility. நமக்கு எப்போ அந்த நம்மை தாழ்த்துகிற அந்த இதயம் நமக்கு வருதோ அப்பதான் தேவன் உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்துவார். நம்ம பிலிப்பியர் 2:5-10 வரைக்கும் அதை வீட்டில் நீங்க வாட்சி பார்க்கலாம். நீங்க அது இந்த வசனத்தோடு தான் நான் ஆரம்பித்தேன். 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இப்போ ஞானஸ்தானத்தை குறித்ததான கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்கு தெரியுதா? தாழ்மை. அவருக்கு he doesn't need it, but he humbled himself. தாழ்மை. அந்த தாழ்மையின் சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதெல்லாம் வாசித்து ஆதலால் அதை பாருங்க, மனுஷ ரூபமாய் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி அவர் செய்தார். பாருங்க, there is no baptism as a sign of spiritual maturity and not immaturity. ஆமென். முழுக்க ஞானஸ்தானம் என்பது விசுவாசத்தில் நாம் வளர்ந்ததை கீழ்ப்படுதலிலே வளர்ந்தவர்களாய் காட்டுகிறது தவிர குறைந்தவர்களாய் காட்டுகிறது. அது எந்த வயசா இருந்தாலும் சரி. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் கழிச்சு தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன்னா நான் எப்பவுமே இன்றைக்கு நான் ஞானஸ்தானத்தை யார்கிட்ட நான் கவுன்சில் பண்ணும்போது நான் சொல்லுவேன், நான் கேட்காத கேள்விகளை நீங்க கேட்க முடியாது, நான் பேசாத விதண்டாவாதங்களை உங்களால பேச முடியாது.
I ask so many questions. அதனால அந்த நம்ம எப்போ நம்முடைய இருதயத்துல, இட்ஸ் நாட் பை டாக்டரின், இட்ஸ் பை ஜீசஸ் தட் ஐ டேக். எப்போ நம்முடைய இருதயத்துல எந்த விளக்கமும் எந்த தாற்பயங்களும் எனக்கு அவசியம் இல்லை, நான் முழு மனதோடு உணர்ந்து நான் எடுக்கிறேன் என்ற ஒரு தாழ்மை வருதோ, அந்த நாட்களில தேவன் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார் என்று நான் கேட்கிற கேள்வி. இயேசுவானவருடைய ஊழியம் பாருங்க, this is a very pinnacle moment of Jesus Christ. அவருடைய பொது ஊழியம் ஆரம்பிக்கிற நாள், ஆரம்பிக்கிற நேரங்கள். அந்த நேரத்தில் அவர் ஆரம்பித்த பொழுது வானம் திறக்கப்பட்ட அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதமாய் வானம் திறக்கப்பட்டு ஊழியம் துவங்குகிறது. Public is ministering, the public is starting. அது எவ்விதமாய் முடிந்தது, வெற்றி சிறக்கிறதாய் முடிந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். சொல்ல போனா நீங்களும் நானும் அதற்கு சாட்சி. அதனாலதான் நாங்க இங்க இருக்கிறோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்டவருடைய நாமத்தை சொல்லி. My question to each and every one of you here is that, have you begun well? எப்பவுமே சொல்லுவாங்க, well begun is half done. Have you begun well in your faith walk? Have you been baptized? Have you been baptized? Just ஒரு சாட்சிக்காய் நான் சொல்றேன். அண்ணாவாக்காக பேப்டிசம் எடுக்கிறாங்க. அக்கா knows me when I was a hardcore Catholic back in India. நான் சிறு வயதுல, நான் பள்ளியில் இருந்த நாட்களில she knows me. என்ன மாத்திரமல்ல, என்னுடைய முழு குடும்பத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய அற்புதம் காரியம் என்று அவர்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்ன, does it mean that I am a better Christian than them? அவர்கள் இன்று எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு சாட்சியாய், ஒரு விசுவாச வாழ்க்கையில அவங்க பிள்ளைங்களை பார்த்தா அவங்களுடைய சாட்சி தெரியும். when you see Nancy and family தெரியும். there is nothing superior or inferior in taking baptism. அவரோடு நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல, எல்லாமே குப்பை என என்னாலும் கருதுவேன் ஆண்டவரே என்றார். நீர் பரிசுத்தர், நீர் மேலானவர். இந்த இடத்துல நம்முடைய விசுவாச குடும்பத்துக்குள்ள நாம் தாழ்த்த நாம் மனதில்லாமல் இருந்தோம்னா, இயேசுவை போல என்னைக்கு நம்ம பொது இடத்துல நம்மை தாழ்த்த போகிறோம்? என்றைக்கு நாம் மனதை விட்டு போய் சுவிசேஷம் சொல்ல போகிறோம்? ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால், சாட்சியாய் நிற்க வேண்டும்னா முதல்ல கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலின் முதல் அடையாளம், ரட்சிப்பின் முதல் சாட்சியே ஞானஸ்தானம். ஆமென். அந்த ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாத. வேற எந்த இடத்தையும், all of Bible, maybe except the book of Revelation, all of Bible, the Holy Trinity clearly shown இந்த இடத்துல. இந்த ஞானஸ்தானம் இயேசுவானவர் அதை கீழ்ப்படிந்து அதை எடுக்கிற பொழுது. அதனால என்னுடைய கேள்வி உங்களுக்கு, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் பெற்றிருக்கிறோம். Have you begun well? Have you begun well in that obedience that Jesus began? His beginning was there, and you know how victorious his end was. நமக்கு அந்த வெற்றி சிறக்கிற முடிவு வேண்டும் என்றால் நமக்கு அந்த துவக்கம் நிச்சயமாய் இந்த நாள்ல நமக்கு வேணும். அதனால எல்லாரும் ஒரு விசை இந்த நாள்ல, இப்போ just the order of service, after this we'll close the service and then we will be going for baptism. Ushers will really guide you. கீழே எல்லாரும் இறங்கி அந்த சர்ச்சோட மெயின் சாங்சுவரிக்கு நீங்க வந்தீங்கன்னா, we will be, the baptistry is in up above the altar here. அதனால we'll be going just into the baptistry, rest of them will guide you and thing. So எல்லாரும் கண்களை ஒரு விசை மூடி ஒரு சின்ன கோரஸ் நாம் பாட போகிறோம். நம்முடைய இருதயத்தை சிந்திக்கிறதற்காய். முன்னறிந்து அழைத்தவரை முன்னின்று நடத்துவார். இட்ஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். நான் சொன்னது போல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாய், I don't know who Nancy and John were, and they don't know me. I wouldn't even have imagined அண்ணாவை அக்காவை நான் சந்திப்பேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. What is coincidence in our life is never, நான் எப்பவுமே சொல்றேன், there is no coincidence or luck in a Christian's life. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில there is no coincidence or luck. It's only divine providence. தேவனுடைய அநாதி தீர்மானம் நம்முடைய வாழ்வில என்னாலும் நிறைவேறும். நமக்கு தேவை கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். இந்த நாள்ல எல்லாரும் கண்களை மூடி, அப்பா என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே, நீர் நடத்துவீரப்பா. I don't need to confuse myself with so many doctrinal questions. All that I need
is obedience. இந்த நாளில அபதமான ஒரு பலனை எனக்கு தாங்க. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைத்தீரே. தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைத்தீரே. தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் போனான், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. கஷ்டமெல்லாம் தொலையும் போனான், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. ரெட்டிக்கான நன்மை பெற சாட்சியாய் நடத்திடுவார். ரெட்டிப்பான நன்மை பெற இரட்சகர் அழைத்திடுவார். சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேறும்படிக்காய் 4 காரியங்கள் என்று பார்த்திருக்கிறோம். Baptism is an intentional obedience that Jesus demonstrated. முழு மனதோடு முழு சித்தத்தோடு அவர் நமக்கு நடத்தி காண்பித்தார் கீழ்ப்படிதல் என்ன என்பதை. இரண்டாவது காரியம், baptism is a very serious matter. Why? Jesus took it so. இயேசுவானவர் he took it very seriously. So am I. Period. மூன்றாவது காரியம், the righteousness and obedience. கீழ்ப்படிதலுள்ள நீதியை தேவன் நமக்கு காண்பித்தார். நம்முடைய வாழ்விலே நீதி விளங்க வேண்டும் என்றால் முதலில் அந்த கீழ்ப்படிதல் வேண்டும். தேவன் இயேசு அதை நமக்கு நடத்தி காண்பித்தார். நான்காவது காரியம், obedience pleases God more than anything else. கீழ்ப்படிதல் மற்ற எல்லா காரியங்களையும் விட தேவனை அதிகமாய் பிரியப்படுத்துகிறது. இயேசுவானவர் அதை அறிந்திருந்தார். இந்த நாள்ல நீங்க நம்ம ஒவ்வொருவருடைய விசுவாச வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கிறது? தேவன் என்று உங்களுடைய இருதயத்தில் இடைப்பட்டிருக்கிறாரா? அப்பா, எனக்கு இனிமேல் எந்த பதிலும் எந்த கேள்வி எனக்கு அவசியம் இல்லை. I'm going to imitate you. நீர் என்ன செய்தீரோ அதை நான் செய்ய போகிறேன். நீர் என்ன பேசினீரோ அதை நான் பேச போகிறேன். நீ எப்படி நேசித்தீரோ அவ்விதமாய் நான் நேசிக்க போகிறேன். நீர் எப்படி காரியங்களை பார்த்தீரோ அவ்விதமாய் நான் பார்க்கணும். நீர் எப்படி சிந்தித்தீரோ அப்படி நான் சிந்திக்கணும். பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தையே என்னிடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. சகல மனுஷீகமும் எடுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு தாழ்மையின் ஆவியின் இருதயத்துல கொடுக்கப்படட்டும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவார். அவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறாத என்ன வாஞ்சைகள் பிரியங்கள் இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. What John the Baptist thought it is a bad timing was God's perfect timing. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி that was the perfect time
to reveal the Son of God to the world. What John the Baptist thought as a bad time. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்தை இப்படி ஆய்விட்டதே, எந்த காரியத்தை எந்த காலத்தை இன்று அவரை பார்த்து சொல்லுவோமா, என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, my time is in your hands, O God. My time is in your hands. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை அப்பா. இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்டு இருக்கிறீர். இப்போதும் இந்த ஆராதனை நாங்கள் நிறைவு செய்தால் ஆண்டவரே, ஒரு கீழ்ப்படிதலின் ஆராதனையை அந்த ஞானஸ்தானத்திலே நாங்கள் தொடரும் பொழுது கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இடைபடும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷ நீதி அல்ல, தேவனுடைய நீதி எங்கள் வாழ்விலே நிலை பெறும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாளாய் இருக்கும்படிக்காய், இந்த நாள் ஒரு புதிய துவக்கத்தின் நாளாய் இருக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குறிப்பா இது ஞானஸ்தானம் எடுக்கிற அண்ணாவை அக்காவை உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் முன்னறிந்து அழைத்தவர், இன்று முன்னின்று நடத்துகிறீர், இனிமேலும் நீர் நடத்துவீர். உம்முடைய ஆதிக்கடாவப்பட்ட அந்த கரங்களுக்குள்ளாய் அவர்களை பொதிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும், நம்மை இயேசுவின் சாயலாய் மாற்றுகிற வழி நடத்துதல், நம்மை இயேசுவின் கீழ்ப்படிதலுக்குள்ளாய் நடத்துகிற அந்த வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். சின்னம் சிறுவாயலில் என்னை குறித்து விட்டார், துணை போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவாயலில் என்னை குறித்து விட்டார், துணை போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அழித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அழித்து பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடத்தின் கர்த்தருடைய நாமத்தினால ஒரு விசுவாச குடும்பமாய், ஒரு சாட்சியாய் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். வெறுமனே ஞானஸ்தானம் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, விசுவாச ஓட்டத்துல அவர்களோடு நாம் ஓடும்படிக்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல ஒவ்வொருவரும் நாம் ஒரு ஒப்பு கொடுத்தலை தேவனுக்கு நாம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் வாழ்க்கையில இவர்களுடைய பிள்ளைகளின் விசுவாச ஓட்டத்துல நான் உடன் இருப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதம் தான் நாம் எல்லாரும் இங்க இருக்கிறது. அதுக்கு பேர் தான் இயேசுவினுடைய குடும்பம். இதனால இந்த ஞானஸ்தானம் கொடுக்கிற வேளையில ஒரு ஜெபத்தோடு, கர்த்தருக்கு நன்றி அறிதலோடு இந்த நாள்ல நாம் இதில் பங்கு கொள்வோம். What is your profession of faith? Jesus Christ is my Lord and Savior. Amen. 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 By the profession that you have made on Jesus Christ, my sister, I baptize you in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Buried with Christ, raised to walk in the newness of life. Now, what is your profession of faith? Jesus Christ is my Lord and Savior. Amen. Amen. By the profession of faith upon Jesus Christ, I baptize you in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Buried with Christ and raised to walk in the newness of life.
இருக்கிறது இல்லை அனாதி தீர்மானத்தினால நீர் அழைத்தவர் நாங்கள் ஜபித்தது போல முன்னிருந்து அழைத்தவர் முன்னின்று நடத்துவீராக. சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் நீர் அண்ணாமையாக்காவை நிறுத்தும்படிக்காய் அபிஷேகத்தினாலே நிறைத்து நீர் நடக்கும்படிக்காய் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. Stop.